மாசி மாசம் இந்த தெப்போத்சவமானது வருடா வருடம் நடைபெற்று வருகிறது. இந்த தெப்ப மண்டபம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு விசேஷமா பார்க்கலாம். ஒரு காலத்துல இங்க கூரநாராயணஜீயர் என்ற ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். நந்தியை ஆசிரியிச்சு வாழ்ந்து வந்தார் அவர். ஒரு காலத்துல இங்க பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு ஆடி 18 அந்த சமயங்கள்ல பெருமாளுக்கு இங்க தெப்போற்சவம் நடந்ததாக ஒரு குறியீடுகள்லாம் சொல்றது. எப்படி ஆடி மாசம் நடக்கலாம்னு கேட்கலாம். மாசி மாசம் இப்ப நடக்கிறதே அப்படின்னா இந்த ஆகமங்கள்ல மாசியிலேருந்து ஆரம்பிச்சு புரட்டாசி வரைக்கும் இந்த உற்சவத்தை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஆகமங்கள் சொல்றது. அப்பொழுது அந்த கூரநாராயணஜீயர் அப்படின்றவர் பெரிய மாந்திரீகரவர். பெருமாளுக்கு பலவிதமான உபயோகமான பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறவர். கோயிலை காக்கிறதா இருக்கட்டும், கோயிலை சுத்தி காவலா இருக்கட்டும், இந்த ஊருக்கு ரட்சை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், சுதர்சன சதகம் பாடி இந்த கோயில் அரையர் சுவாமிகளுக்கு ஒரு ரோகத்தை போக்கியிருக்கார் அப்படின்லாம் கல்வெட்டுகள் சொல்றது. அவர் அப்பேற்பட்ட நல்ல மாந்திரிகர். பெருமாளுக்கே பிரயோஜனப்படுத்தினா அந்த மாந்திரிகத்தை பிரயோகப்படுத்தினார் அவர். சுதர்சன உபாசகர் அவர். ஒரு கால விசேஷத்துல இந்த ஆடி 18 அன்னைக்கு இது எப்போ நடந்ததாக குறியீடு சொல்றது. அப்ப பெருமாள் அந்த பிரவாகத்துல அடிச்சுட்டு போயிட்டதாகவும், அப்பொழுது தன்னுடைய சுதர்சன பலத்தை உத்தேசிச்சு தன்னுடைய பவித்திர மோதத்தை வலது பக்கமா திருப்பினாராம். அந்த ஸ்ரீதேவி பூமிதேவின் ஆட்சியாரோட பெருமாள் அப்படியே கரை ஒதுங்கினதாகவும், இது முன்னிட்டு வருஷா வருஷம் இது போல பிரவாகம் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால இந்த புன்னமரம் பெருமாள் விமானத்துடைய மேற்குல ஒரு தெப்பம் அமைச்சு அந்த தெப்பத்துல பெருமாளுக்கு வருடா வருடம் தெப்போற்சவம் நடக்க வேண்டும் என்றது அவர் ஏற்படுத்தி இந்த உற்சவத்தை இன்னி வரைக்கும் பெருமாள் எந்த விதம் இல்லாமல் நடத்திட்டு வரார் அப்படின்றது குறியீடு. எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, பெருமாள் இங்கிருந்து தெப்பம் பண்றதுக்கு போற எழுந்துருள்ற எல்லாம் நம்ம சேவிக்கிறோம். அந்த இந்த தெப்ப மண்டபத்தை நிர்மாணம் பண்ணது யாரு, அந்த தெப்பத்தை நிர்மாணம் பண்ணது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீ கூரநாராயண ஜீயர் சுவாமி வைபவத்தை சொல்லி இந்த தெப்போற்சவம் எப்படி நடக்கிறதுன்றதை ஆரம்பிக்கும்.